வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. சென்னை அருகே உள்ள வல்லம்படகளில் ஃபாக்ஸ்கான் நிறுவன ஊழியர்களுக்காக 707 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மகளிர் விடுதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில், மலிவு விலை வாடகை வீடுகள் வளாக திட்டத்தை 2020இல் பிரதமர் மோடி தொடங்கி வைத்ததாக தெரிவித்துள்ளார். கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயத்தில் ஹிந்தியில்தான் பெயர் உள்ளதாகவும், அதனை முதல்வர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கவில்லை எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மேலும் திமுக, பாஜக இடையே ரகசிய உறவு உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதற்கு முதலமைச்சர் நன்றியும் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இதற்கிடையே இந்த விவகாரத்தில் இப்போது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சுகேந்து சேகர் ரேக்கு கொல்கத்தா போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவராக ஓய்வு பெற்ற அதிகாரியை நியமிப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டரை பலாத்காரம் செய்து கொன்ற சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்த கொலையை கண்டித்தும் டாக்டர்களுக்கு பாதுகாப்பு கோரியும் நாடு முழுவதும் டாக்டர்கள், மருத்துவ பணியாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில்தான் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் பிரதமர் மோடிக்கு 5 முக்கிய கோரிக்கையுடன் பரபரப்பான கடிதம்